Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே இளைஞர் தூக்கில் தொங்கிய நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறி சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டுமென அவரது பெற்றோர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். செருப்பாளூர் காவுவிளை பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்பவர் காவஸ்தலத்தை சேர்ந்த பெண்ணை காதலித்துள்ளார். இதற்கு காதலியின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி காதலியின் வீட்டில் தனுஷ் தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த தனுஷின் பெற்றோர் தனது மகனை பெண் வீட்டார் அடித்து கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்டதாகவும், எனவே இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்றும் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். ஒரு 7 வருஷமா இஸ்லாமிய பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருந்தான். நான் போய் பெண்ணு கேட்டு அவங்க சம்மதிக்காமல் இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. என் மகன் தற்கொலைன்னு சொல்லி போலீஸ் தரப்பில் எல்லாருமே மூடி மறைக்கிறாங்க. ஐயா, என் பையனுக்கு நியாயம் வேணும், நீதி வேணும். என் பையனை எல்லாருமே சேர்ந்து மூடி மறைக்கிறாங்க. குலசேகரம் காவல்துறை, மேலெடுத்து காவல்துறை எல்லாருமே தற்கொலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் என் மகன் தற்கொலை பண்ண மாட்டான். ஐயா, என் மகன் கட்டி தூக்கி விட்டுருக்காங்க. தூக்கி விட்டு கொன்னுட்டு எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றுமே இல்லாத அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் சேதமடைந்த மகாகவி பாரதியார் பிறந்த இல்லத்தை சீரமைக்காத விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக எட்டயபுரம் பேரூராட்சி செயலாளர் ராஜ்குமார் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் சே ராஜு தலைமை வகித்து கண்டன உரையாற்றினார். அப்போது அவர் காலதாமதம் செய்யாமல் பாரதியார் பிறந்த இல்லத்தை விரைவாக சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென வலியுறுத்தினார். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மோகன், சின்னப்பன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் சேதமடைந்த பாரதியார் பிறந்த இல்லத்தை முன்னாள் அமைச்சர் பார்வையிட்டார். உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கர்நாடக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோர் மேகதாது அணைக்கு ஆதரவாக பேசி வரும் நிலையில் ஸ்டாலின் வாய் திறக்க மறுப்பது ஏன் என தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை எடுத்துரைக்க வேண்டிய ஸ்டாலின் மௌனம் காத்து வருவதால் தமிழக காவிரி உரிமையை கர்நாடகாவிடம் மீண்டும் பறிகொடுக்கும் ஆபத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். உச்சநீதிமன்றத்தில் மேகதாட்டு அணை கட்டுமானத்திற்கு எதிரான வழக்கு நிலுவையில் உள்ளபோது அந்த மாநில முதலமைச்சர், துணை முதலமைச்சர் தொடர்ந்து மேகதாட்டு அணைக்கு ஆதரவாக கருத்து கூறுவதும், அலுவலகம் திறப்பதும், அணை கட்டுமானத்திற்கு பூர்வாங்க பணி துவங்கிவிட்டதாக அறிவிப்பதும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் செயலாகும். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் இது குறித்து வாய் திறக்க மறுக்கிறார்.